மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறத இந்த ஒரு பால் உங்களுக்கு புரிய வைக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். அக்டோபர் 2024 அப்போ சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். உங்க ஜாதகத்துல இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த பால் இல்லாட்டி இந்த இமேஜ் அதிகமா பாப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னாச்சுன்னு சொல்றேன். ஒருத்தங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஷெல்ஃப்ல இந்த பால் பார்த்ததா சொன்னாங்க. இன்னொருத்தங்க அவங்க ஆபீஸ் டெஸ்க்ல பார்த்தேன்னு சொன்னாங்க. பாட்டி வீட்டுக்கு போனேன், அங்க இந்த பால் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்ஸ்டா ரீல்ல பார்த்தேன்னு ஒருத்தங்க, சொந்தக்காரங்க வீட்டுல பார்த்தேன்னு ஒருத்தங்க, ஐயோ நைட்ல இருந்து 2 தடவை இதை பார்த்துட்டேன்னு பயமா இருக்குன்னு ஒருத்தங்க, இன்னும் நிறைய பேர் இது மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்க மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்ததா சொன்னாங்க. அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்த நிறைய கோஇன்சிடென்சஸ் வச்சு சொல்லும் போது அது ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷனா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க சார்ட் தான் மேனிஃபெஸ்டேஷனை பிளானட்ஸ் கூட ரிலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல அந்த பாலை பார்த்து இமேஜ் பார்த்தேன்னு சொன்ன எல்லாருக்கும் நடந்த ஒரு விஷயம் பேரு காக்னிட்டிவ் பயாஸ். டெய்லி பாக்குறதுல அவங்க பிரெயின் அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அந்த பால் அவங்களையே தேடி வந்திருக்கு. அதுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்டேஷனா நான் பாக்குறேன். நம்ம ஒரு நாள்ல பாக்குற 1000 விஷயத்துல இந்த ஒரு இமேஜை நம்ம மைண்ட் எப்படி ஃபில்டர் பண்ணி கொடுக்குது? அப்போ நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி நம்ம லைஃப் சரௌண்டிங்ஸ் எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.